Hi friends, welcome back to Birlas Parvai. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து திருப்பூருக்கு நம்ம வந்திருந்தோம். அதுவும் நம்ம மோகன் அண்ணாவை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது நம்ம மோகன் அண்ணாவோட கேரேஜில் தான் நம்ம இருக்கோம். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு மோகன் அண்ணா கேரேஜில் நம்ம காரை அப்கிரேட் பண்ணாமல் போனால் அண்ணா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதனால நம்ம வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக ஒரு அப்கிரேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணலாங்கிறத நம்ம அண்ணா கிட்ட நம்ம கேட்கலாம். அண்ணா வாங்கண்ணா. வணக்கம் 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 அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அண்ணா நம்ம வண்டிக்கு சரி ஒரு சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களை பார்க்க வந்துட்டு பண்ணலைன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் மனசு ஒத்துக்காது, உங்களுக்கும் ஒத்துக்காது. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அன்பு இருந்தாலே போகுது. இப்போ என்ன பண்ணலாம்னா வண்டிக்கு நீங்கள் அது சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மனசில் வந்து கொஞ்சம் வண்டி 12 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கேற்றாலும் ஒரு அப்கிரேட் சொல்லுங்கள். வண்டிக்கு அப்கிரேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அலாய் வீலு, டயரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிமு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிமு, ஆண்ட்ராய்டு செட்டு, ஸ்பீக்கரு, ஆம்பு, ஊஃபரு, ஆனால் ஹோட்டலில் மெனு மாதிரி சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஸ்பாய்லர் அப்படியே பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாங்க. அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் என்ன தேவையோ, கொஞ்சம் லுக்குக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டாக பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் வேறு 12 வருஷம் வண்டின்னு சொல்லிட்டீங்க. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அப்போ நம்மளுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. நம்ம சின்ன பசங்களை இன்னும் நம்ம வண்டி ஆல்ட்ரேஷன் மாடிஃபைலாம் பண்ணி ஓட்ட முடியாது. ரொம்ப வயசான இல்லைன்னா அதையும் சொல்லிடுறேன். அப்படி இல்லைங்கன்னா ஒரு 20 வயசு பசங்கன்னா, காலேஜ் பசங்கன்னா, கொஞ்சம் டீனேஜ் பசங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஆல்ட்ரு, இந்த சைலன்சர் ஓப்பன் டூமு நல்லா பர்ருன்னு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டீசென்சியாக பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம அலைவில் பண்ணலாங்க. ஓகே வண்டிக்கு, ஏன்னா உங்கள் வண்டி நான் நிறைய வீடியோஸை பார்க்கும்போது எனக்கு அந்த அலைவில் ஒரு பெரிய குறையாக இருந்தது. ஒரு வண்டிக்கு அழகு வந்து அலைவில் அவ்வளோ லுக்காக இருக்கும். அதனால் நம்ம அலைவில் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அலைவில்லையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் பிராண்டெல்லாம் இருக்குது, மோமோ அலைஸ்ன்னு சொல்லி. அதெல்லாம் போனோம்னா வண்டி ரேட் வந்துடும். இன்னைக்கு இந்த வண்டி விற்று என்ன ரேட்டுக்கு போகுமோ அதில் பாதி ரேட் அலைவில் வந்துரு. அதனால் நான் அப்படியெல்லாம் ஐடியா கொடுக்க மாட்டேன். இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஜர் அலைவில் பண்ணிட்டு இருக்கிறேன்னுங்க. அவர் கோயம்புத்தூர் டீலர் வந்துங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க அவர். ஆனால் இந்த அலாய் வீல் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு கொஸ்டின்னா, ஏன்னா நம்ம சேனல்ல உங்கள் சேனல்லையும் சரி நிறையா நான் கொஸ்டின் பார்த்துருக்கேன். என்னன்னா அலாய் வீலில் என்ன பிராண்டு போடலாம் அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக பிராண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 10-15 பிராண்ட்ஸ்க்கு மேலே இருக்குதுங்க. ஓகே, அது வந்து எந்த அளவுக்கு அது உத்தரவாதம் இருக்குது, கேரண்டி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் நான் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஜர் பண்ணுறதுங்க, இன்ஃபினிட்டி, மோமோ. ஓகே, 99% பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஜர் அண்ட் இன்ஃபினிட்டி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஃபோர்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் தைவான். ஓகே, இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா. ஓகே, இதனுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மேனுஃபேக்சரிங் அந்த அலுமினியம் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் அலுமினியத்தில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டிங்ஸ், அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் வரல, இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. இது வரைக்கும் 9 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அப்புறம் மெயின்டெனன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மினிமம் 6 வருஷம் 7 வருஷம் நல்ல ஷைனிங் இருக்கும் மினிமம். ஓகே ஓகே ஓகே, நம்ம அளவில்னால மெயின்டெனன்ஸ் தான். சூப்பர். நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு தெரியல. நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் வீக் தான். ஆனால் இப்போ நம்ம வண்டியில் நீங்கள் பார்க்குறீங்க, சரி, நம்ம வண்டியோட வீல் வந்து ஆக்சுவலாக I10ல R13 தான் வரும். ஆமாங்க. நான் ஊடால வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், வந்து மிஷிலின் வந்து R13 வந்து நமக்கு கிடைக்கல. சரி, அப்போ R14 தான் இருக்குது அவைலபிலிட்டினோட நான் இதை வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். சரி, இப்போ நமக்கு வந்து இது R14 போட்டுக்கிறோம். ஓகே, R14ல அலாய் வந்து நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். அப் டு 12 இருந்தே கிடைக்கும். 12 மாருதி கார்லேருந்து கிடைக்குது. ஆல்டோ மாருதி கார் 12ங்க. ஓகே, அதுலேருந்து அப் டு 20 வரைக்கும் இருக்குங்க. சரிண்ணா. இப்போ நம்ம என்ன மாதிரி டிசைன் போடலாம்னா, இது ஒரே கலரே போடலாமா, இல்லை அதாவது டைமண்ட் கட் மாதிரி போடலாமா? இல்லை, இப்போ வர ஃபேஷன் வந்து நிறைய பேர் டைமண்ட் கட் விரும்பி பழகிட்டாங்க. பட் நானெல்லாம் வந்து ஒரு 80s கிட்ஸு, அதனால் எனக்கெல்லாம் இன்னும் அந்த சில்வரோடைய மைண்ட் செட் தான் இருக்குது இன்னும். ஓகே, பட் அந்த பிளாக்னு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் நிறைய விரும்புகிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10-15 டிசைன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, மேக்ஸிமம் நான் காமிக்கிறேன், அப்படி தான் காமிப்பேன். சரி சரி சரி. ஒரு எந்த வீலாக இருந்தாலும் 12 கம்மிங்க, 13, 14, 15, 16 வரைக்கும் 17 வரைக்குமே ஒரு மினிமம் 10-15 டிசைன் காமிப்பேன். ஓகே, அதில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பெஸ்ட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ எப்படி இருக்கு, எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. இப்போ இது ஓகே, அலாய் வீல் மாத்திரம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். சரி, இது ஒரு பட்ஜெட் எவ்வளோ வரும் அலாய் வீல்? அளவில் அப்ராக்சிமேட்டாக எடுத்திங்கன்னா இப்போ ஒரு 14 இன்ச் எடுத்திங்கன்னா இன்க்ளூடிங் வீல் போட்டோட நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 24,500 25 ரூபா வருங்க. ஒரு 500,000 டிசைனுக்கு தகுந்த மாதிரி முன்பின் வரும். ஓகே ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கட்டிங்ஸு அதை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ நகையில் வந்து அந்த செய்கூலி சேதாரம் அது எந்த அளவுக்கு செய்கூலி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ நார்மல் செயின்னா
அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி. அதுலேயே கட்டிங் டிசைன் கொஞ்சம் மாதிரி இருந்தால் பெரிய டிஃப்ரெண்ட் வராதுங்க. 500 1000 தான். அதுக்குள்ளே தான் முன்பின்ன இருக்கும். சரிண்ணா. வேறு எக்ஸ்டீரியரில் சிம்பிளாக ஏதாவது எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. ஓகே. இப்போ நம்ம சீட் கவர் பண்ணிடலாங்க. இன்டீரியர் தான் எனக்கு மெயினாக. ஆமாண்ணா, நானும் அது சீட் கவர் பார்த்ததுலேருந்து நீங்கள் வண்டி வாங்கணும்னு போட்ட சீட் கவர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2012 12 வருஷம் ஆச்சு அந்த சீட் கவர். நான் 2 தடவை எடுத்து வாஷ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். கழட்டி வாஷ் பண்ணி இதே போட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் சீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அது வெளியில் வந்துருச்சு. நானே ஆக்சுவலாக சீட் கவர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி. சீட் கவர் என்ன பண்ணலாம்ண்ணா? இது வந்து நம்ம ஃபேப்ரிக் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆமாங்க. சீட் கவர் வந்து கம்பல்சரி நம்ம லெதர், ஐ மீன் ரெக்ஸின் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ரெக்ஸின் பண்ணிக்கலாம். சரிண்ணா. நான் மட்டும் ஒரே பிராண்டு தான் பண்ணுறேங்க. இருக்கிறதுலே ப்ரீமியமாக பெஸ்ட் எதுவோ நம்ம வந்து அதை பண்ணிடுறதுங்க. சரிண்ணா. அது எப்பவுமே ரொம்ப ஹீட் ஆகும், புழுங்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு? இப்போ நார்மல் நீங்கள் விலை கம்மியான ரெக்ஸின் போட்டிங்கன்னா கண்டிப்பாக புழுங்கும். அந்த ஹீட்னஸ் இருக்குது. மேலே ஏறி உள்ளே போந்து நீங்கள் வெயிலில் நல்லா சென்னை வெயில் உங்கள் ஊர் வெயிலெல்லாம் சொல்லவே முடியுது. இப்போ பாருங்க எங்கள் ஊர் வெயிலே இப்போ வந்து எங்கள் ஊரோட உங்கள் ஊரில் அதிகமாக இருக்குது. நீங்கள் சென்னை விட அதிகமாக இருக்குது. இல்லை அது 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சது இல்லைங்க. அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு 50% மேலே வந்து இது ஹீட் ஆகாது. ஓகே. இப்போ நார்மலாக நம்ம ஒரு விலை கம்மியான ரெக்ஸின் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஹீட் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம போடுறதுல ஏறினீங்கன்னா 5 நிமிஷம் சட்டை நனைஞ்சிரும் பின்னாடி. நீங்கள் ஏசி போட கூலிங்கே ஆகாது. ஓகே. பட் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ரெக்ஸின் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்கும் தான் போடணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு மாருதி கார் வந்தாலும் ஒரு 25,000-30,000 மாருதி கார் வந்தாலும் அதே சீட் கவர் தான். 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு BMW வந்தாலும் அதே சீட் கவர் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் போட்டுருக்கிறேன். சூப்பர்ண்ணா. இது நம்ம கலர் வந்து இப்போ ஐவரி தான் நம்ம இருக்காது, லைட் ஷேடில் தான். நம்ம அதே மெயின்டைன் பண்ணுவோமா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோமா? இல்லை, இப்போ நம்மளுக்கு இந்த டோர் பேடு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கிரே வருது. கிரே நம்ம கிரே கலர் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே. எப்பவுமே வந்து டேஷ்போர்டுக்கு டோர் பேடு கலர் தான் நம்ம சீட் மேட்ச் பண்ணணும். ஓகே. ஓகே. டிகிரே போடலாங்க. இல்லை ப்ரௌன் ஷேடு போடுறோன்னா போடலாம். ப்ரௌன் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் சட்டிலாகவே நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா வண்டி கிரே இல்லைங்க. கண்டிப்பாக. அதெல்லாம் வண்டி கிரே. இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரும். சூப்பர்ண்ணா. டிகிரே போட்டுக்கலாம். வேற ஏதாவது பண்ண முடியும்னா? வேற ஏதாவது நீங்க பண்ற மாதிரி ஜிகு லைட் ஐயோ, அது ஆம்பியன் லைட்டுங்கள்ல அது நிறைய பசங்க விரும்புறாங்க, அவங்க போடுறேன். நான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த வயசு வித்தியாசம். இந்த டோர் நீக்கினா டேஷ் எல்இடி போட்டுக்கலாங்க. அப்புறம் அந்த நூடுல்ஸ் மேட் போட்டுக்கலாங்க. அது என்னோட ஃபேவரட் எப்பவுமே. சூப்பர் போடலாம். அது என்ன ஒரு ப்ளஸ்ன்னா எங்கள் ஊரை விட உங்கள் ஊருக்கு தான் மெயின். உங்கள் ஊர் அடிக்கடி மழை வெள்ளம் சேறு சகதையெல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஷூ போட்டு நடக்கிறோம் எங்கேயாவது சேத்துக்குள்ளே இறங்கி போயிட்டு நீங்கள் வாட்டுக்கு அந்த வண்டிக்குள்ளே ஏறினீங்கன்னா அப்படியே அந்த மேட்டில் மட்டும்தான் ஒட்டும். நாளைக்கு காலையில் நீங்கள் எடுத்து தண்ணி எடுத்து நீங்கள் எடுத்து காய போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. கரெக்ட். ஆனால் இந்த இடத்துலலாம் எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, போகவே போகாது மண். அதனால் வந்து நம்ம நூடுல்ஸ் மேட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் போதும். இதுவே பட்ஜெட் வந்துடும் நினைக்கிறேன். இல்லை, பார்க்கலாம் பண்ணிக்கலாம். அப்படியா? பார்க்கலாம், நல்லா இருக்கும். சரி, ஓகே. பார்க்கலாம் பண்ணிக்கலாம். சரி. எல்இடி ஹெட்லைட் வேணும்னா பண்ணிக்கலாம். வேண்டாம் அது போதும் நமக்கு. ஸோ இது மட்டும் நம்ம பண்ணிடலாம். இப்போ வண்டி இப்போ நான் காலையில் விட்டுருக்கேன்னா எனக்கு சாயங்காலம் கொடுத்துறீங்களா? நான் ஊருக்கு போகணும். இல்லை, கண்டிப்பாக கொடுத்துலாம். சாயந்தரம் கொடுத்துருவோனுங்க. சரிண்ணா, நம்ம ஊருக்கு நம்ம ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோகன் அண்ணா கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சீட் கவரும் அலாய் வீலும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சீட் கவருக்கு அண்ணா வந்து இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து காமிச்சாங்க. இது வந்து ரெக்ஸினில் இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாரு. ஸோ நம்ம என்ன கலர் பிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பியோர் பிளாக் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் நம்ம அந்த டேஷ்போர்டு கலரை மேட்ச் பண்ணி ஒரு டார்க் கிரே வந்து ஒன்று பிக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கலர். ஸோ இது வந்து அந்த சீட்டில் வந்து அவுட்டர் லைனுக்கு வந்து இந்த கலருக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட சேர்ந்து ஒரு லைட் கிரே, இந்த கிரே. அப்போ நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம சீட் கவர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ரெக்ஸின் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணா. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஹீட் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வண்டியை வரோட்டு ரெடி பண்ணோட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்தது நமக்கு வந்து அலாய் வீலுக்கு அண்ணா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்தாரு. அதாவது R14 நமக்கு இவ்வளோ ஆப்ஷன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா R15 சொல்லி இதில் காமிக்குது. பட் இது எல்லாமே R14 இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்த 2 மாடல் வந்து நான் காமிக்கிறேன். ஒன்று வந்து இந்த மாடல். ஸோ இந்த மாடல் போகிறதா அப்படி இல்லை இந்த மாடல் போகிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இது போகலாம் அப்படின்னு சொல்லி
நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம். இங்கே நான் காமிக்கிறேன். ஸோ இது நம்ம ஆர்டர் கொடுத்து நமக்கு வந்து இப்போ வந்திருக்கு. இங்கே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் அந்த அலாய் வீல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ஒரு பாக்ஸில் 2 வீல் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நமக்கு இந்த அலாய் வீல் வந்திருக்கு. சரியான வெயிட்டாக இருக்குது அத்தாடி. ஓகே, ஸோ இதை வந்து மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரேப் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கோ. ஸோ இந்த அலாய் வீல் தான் நம்ம காருக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இன்றைக்கி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் எப்படி லுக் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, நமக்கு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பிராண்ட் நேம் வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுல ஒரு கப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம அதை மாட்டினதுக்கப்புறம் ஐ திங்க் ஈஸியாக இருக்கும். வச்சு லாக் பண்ணோன்னா இந்த மாதிரி இது க்ளோஸ் ஆகிக்கும். அடுத்தது இந்த நட்டு இருக்குல்ல, நம்ம நார்மலாக நம்ம காரில் இருக்கிற நட்டு வந்து இதில் போட்டோன்னா கொஞ்சம் ஆடாக வந்து ஒரு லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நட்டுமே வந்து நம்ம தனியாக வாங்கியிருக்கிறோம். இந்த பாக்ஸில் இருக்குமா தெரில எனக்கு. அந்த நட்டு மட்டுமே வந்து ஒரு வீலுக்கு 4 மணிக்கு 4 வீலுக்கு 16 நட்டு, 1000 ரூபாய் அந்த நட்டு. ஸோ அதுவுமே வாங்கியிருக்கிறோம். இப்போ இங்கே இல்லை, நான் அதை மாட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இந்த அலாய் வீல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்ம என்னென்ன ஒர்க் பிளான் பண்ணமோ அண்ணா வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. அண்ணா நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக பண்ண சொன்னீங்க, அதனால் சிம்பிளாக பார்க்கலாம் பண்ணினேன். ஓகே, ஆனால் வண்டியில் அது ரொம்ப முன்னாடி குறையாவே இருந்தது. அதனால் பார்க்கலாம் பண்ணிச்சுங்க. ஓகே, அப்புறம் உங்களுடைய ஃபேவரட் அலாய் வீல் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு அலாய் வீல். கரெக்டு. அதுக்கப்புறம் சீட் கவரு, லைட்டாக டியூவல் டோன் வச்சு சீட் கவருக்கு, நூடுல்ஸ் மேட்டு, அதுக்கப்புறம் டேஷ் எல்இடி, ஒரே ஒரு ஆம்பியன் லைட் மட்டும் போட்டிருக்கோம். விஜய் வேலை தான். அண்ணன் வந்து இன்னும் நிறைய நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். பட் நமக்கு பட்ஜெட்டும் இல்லை, டைமும் இல்லை. நம்ம வந்து ஒரு 2 நாள் கேப்பில் தான் நம்ம வந்தோம். அதே மாதிரி நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குது, ரீபெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அண்ணன். வண்டி சுற்றி நீங்கள் இவ்வளோ கோடு போட்டு வச்சுருக்கிறீங்க. நம்ம வந்து இந்த ஷூட்டுக்கு வீடியோ எடுக்கும் போதே நிறையா நம்ம தட்டிட்டோம். அடுத்த தடவை வரும்போது இதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது டியூன் பண்ண முடியுமா பட்ஜெட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். சென்னையிலேருந்து வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வேலைக்காக நீங்கள் வந்துருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக நான் தான் தேங்க்ஸ். அதுவும் 2 நாள் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறையா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப மினிமலாக நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கிறேன். நம்மளோட கார் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது பண்ணுறதே கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் நான் இதுக்கு முன்னாடி டயரோட அப்சைஸ்னோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
ஸோ அப்போ வந்து இந்த வீல் கப் வந்து எனக்கு கரெக்டாகவே செட் ஆகலை. இந்த வண்டி வந்து ஒரு வீல் கப்பு தான் ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு முன்னாடி. நானும் நிறைய சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், கரெக்டாகவே வரல. பட் அலாய் வீல் மாற்றிடலான்னு முடிவு பண்ணது. ஸோ அண்ணனோட ஹெல்ப்னால இப்போ நம்ம அந்த அலாய் வீல் மாற்றிருக்கிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, திருப்பூர் மோகன். பாய்.